ஸோ ஹலோ மக்களே. ஸோ நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கப்புள்ஸ் கிரிஞ்ச் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து நார்த் கிரிஞ்ச், அதாவது நார்த் இந்தியன்ஸில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து கிரிஞ்சாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்காக இப்போ காட்ட போகிறோம். பார்க்கலாமா? Oh shit. Here we go again. அமெரிக்கா காட் டேலண்ட், இந்தியா காட் டேலண்ட்ரா. டேய் போறா. ஏய், அவன் குச்சி எங்கே வச்சிருக்கான்னு பாடுறா. தெரியுதுடா எங்க வச்சிருக்கானு. உள்ள போயிருக்கணுமே. ஜீன்ஸ் நல்ல குவாலிட்டியான ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். அதனால வந்து தப்பிச்சுட்டு எல்லாம் புத்தகம் போயிட்டு வாய் வெளியே வந்துருக்கோம். ஃபைனல் டெசிஷன் இந்த மாதிரி உள்ள போயிட்டு வாயில வந்துட்டு இருக்கோம். எப்படி நான் இந்த மாதிரிலாம் பண்றானுங்க? டேலண்ட் தான், ஸ்ட்ராங்கா பில்டா இருக்கு. அந்த இடத்துல வந்து பில்ட் டிஃபரெண்ட். ஸ்பைடர்மேன் மாதிரி. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. அது அந்த இடத்துல வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பேலன்ஸ் வந்து நீ கவனிக்கல. இந்த பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாருன்னு பாத்தியா? உள்ள லாக் ஆயிட்டு லாக் ஆயிட்டு அந்த பேலன்ஸ் கரெக்டா அந்த இடத்துல வச்சிருப்பாரோ. ஒரு பசில ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், ஸ்டேடியா நின்றார். பேக் ஃபிளிப் இதை அடிக்க போறான். அப்படி கீழே இங்க பெருக்கி விட்டானா நல்லா இருக்கும். எங்கடா யாராவது டாக்டர் தான் பார்த்து இந்த பொண்ணு ஏதாவது சான்ஸ் கொடுக்குறாரு. அங்கிள் ஆசீர்வாதம் பண்ணு. அங்கிள் சீன்ல எங்க கை வைக்கிறாரு? அங்கிள் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரே டைக்கில் இவ்வளோ போயிட்டாலான்டா. சங்கர்லாம் பார்க்கணும். சங்கர், வெங்கட் பிரபு, அப்புறம் எஸ் ராஜமௌலி எல்லாரும் பார்த்து இவங்கெல்லாம் வந்து பார்த்து சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எப்படி ஆடுறாங்க இப்போ பப்ளிக்ல பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்களே, அது கொஞ்சம் கூட ஒரு மாதிரி இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து செல்ஃபி எடுக்கணும்னாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் பார்ப்பேன் இவங்க எப்படி இன்ட்ரோவர்ட், அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட். ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ல கொஞ்சம் ப்ரோ மேக்ஸ் அவங்க. அதனால வந்து தாத்தா நீ தான் தாத்தா கை எங்க வைக்கணும்? கை கத்தாவே. தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்லம்மா ஆசீர்வாதம் பண்றேன். அந்த பொண்ணு கீழே வந்து காட்டு எதெல்லாம் காட்டவே எல்லாத்தையும் காட்டிட்டு தாத்தா வந்து ஒரு மைண்டை மாத்திடுச்சு. பட் அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. 189K லைக்ஸ். நல்ல விஷயம், நல்ல விஷயமா. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க, தப்பு. ஆடுங்க பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி ஆடிட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆக்சுவலா வரப்போது நினைக்கிறேன். சின்ன வாயில போட போதா? ஓகே, தப்பா அது ரைட் ஆகுது. இது என்ன பொண்ணுங்கிட்ட மாட்ட மூஞ்சி ஃபுல்லா கீழே ஏற்றுவாங்க. நம்ம அப்படி போறது நல்லது. நடுவில் வந்து சம்மந்தமே இருக்காது, நடுவில் கை விடுவானுங்க. அவனுக்கு 1 hour later. இவ்வளவு பெருசா இருக்கு வீடியோ. மேக்ஸிமம் வந்து நிறைய ட்ரெயின் நார்த் இந்தியன்ஸ் இவங்க போறாங்கல்ல, இந்த ட்ரெயின்ல மேக்ஸிமம் சண்டை போடுற வீடியோ தான். வேணுட்டா சண்டை போடுறாங்களா இல்ல இது எடுத்து வீடியோ போட்டா நிறைய நியூஸ் லோ ஐக்யூ, லோ சிவிக் சென்ஸ். ஆக்சுவலா சொல்லணும்னா தப்பு சொல்லக்கூடாது. என்ன பண்றது, ஆக்சுவலா பண்றாங்க, சொல்லிதான் ஆகணும். நான் இந்த இடத்துல ஆக்சுவலா நான் கூட பஸ்ல ட்ரெயின்ல நிறைய வாட்டி போயிருக்கேன். காலேஜ் எல்லாம் போகும்போது, அப்புறம் வந்து எக்ஸாம் எழுத போகும்போதுலாம், லாங் ட்ரிப் எல்லாம் போகும்போதுலாம் போயிருக்கோம் ட்ரெயின்ல. ரொம்ப மேக்ஸிமம் வந்து இந்த பேட் பிஹேவியர்ஸ், அப்புறம் வஸ்ட் பிஹேவியர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பண்றாங்க. ஆக்சுவலாக சீட் இருக்கும், வேணும் தள்ளுறது, நம்மளாவே தள்ளி இன்னொருத்தனை உட்கார அது 3 பேர் 4 பேர் உட்காரதான் சீட். இது 7 பேர் வருவாங்க லைனா. நம்ம இப்படி இருக்கணும், ஒரு பட்டக்ஸ் தான் உட்காரணும் ஒரு சீட்ல, இன்னொரு பட்டக்ஸ் பழையில தான் இருக்கணும். அப்படியே வந்து அந்த இடத்துல ஃபிளிப் பண்றாங்க. 2 பேர் உட்கார முடியாது. இல்ல உட்காரல, என்ன இருக்கு உட்கார முடியாது. நாங்க எங்க உட்கார ஓகே பை அச்சா கஸ்டமர் இருக்கோ. ரெஸ்ட் ரூம்ல தூங்கிடுறாங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ரெஸ்ட் ரூம்ல தூங்குவானுங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் போகும்போது மூச்சு விட்டு ரெஸ்ட் ரூம் போவோம். நம்ம இவனுங்க எப்படிதான் அந்த கக்கோஸ்ல அப்படியே போய் ஃபார்ம் ஆயிடுவாங்க, பசில் மாரி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுவானுங்க. எப்படி இது போய் எல்சேப்ல இந்த லைனா ஹைட் அண்ட் சீக் கேம் வருது இல்ல பிசில, அந்த மாதிரி போயிட்டு அப்படியே லாக் ஆயிடுவாங்க. யாரும் போய் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. இந்த ஷேப்ல ஒருத்தர் இருக்கலாம், அந்த ஷேப்ல ஒருத்தர், டி ஷேப்ல ஒருத்தர் வருவான், அது எல் ஷேப்ல ஒருத்தர், இடி பத்துட்டு இருப்பான், இப்படி பத்துட்டு இருப்பான்.
அது இல்லாம இவங்க எல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் நிறைய இருக்கும். ஆமா, அதோட இடத்த உருவாக்குவாங்க. எப்படின்னா இப்ப இந்த இடத்துல நீ சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டாங்களா, இந்த இடத்துல இடமே இல்லை, என்ன பண்ணலாம், ஓகே மேல வந்து ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ்ல 2 கயிறு கட்டி 2 துண்டை கட்டி அந்த இடத்துல வந்து உட்காருது. அதான் ஒண்ணு. அப்புறம் இந்த பேக் வைக்கிற ஸ்பேஸ் எல்லாம் போய் படுத்துப்பாங்க. ஐயோ, அதுதான்டா worst. மனுஷன் உட்கார்றதுக்கு இடம் இல்ல, லக்கேஜுக்கா இடம். லக்கேஜுக்கு நம்ம உயிரா இருக்கு. நமக்கு பேக் வைக்கிற இடத்துல போய் இவனுக்குள்ள லைனா பத்துட்டு இருப்பானுங்க. இவனுங்க தான் படுக்கிறானுங்க. லக்கேஜ் வைக்கிற இடத்துல படுத்துருவானுங்க, மேல உட்காரத்துல படுத்துருவானுங்க. அந்த ரீசெண்டா அந்த ட்ரெயின் எல்லாம் அந்த விண்டோஸ் உடைக்கிறது அதெல்லாம் பார்த்தல. ஆமா, ரிசர்வ் சீட்ல எல்லாம் வந்து உட்காந்துட்டு ரிசர்வ் சீட்ல உட்காந்துட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டு அது பண்ணணும், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் கம்மியா இல்ல, மக்கள் தான் ரொம்ப அதிகம். மக்கள் தொகை அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. வந்துட்டாங்கடா இந்தியன் நாகினி வந்துட்டாங்க. இந்தியன் நாகினி. ஐயோ வருஷம் ஏற்ற போதுரா தண்ணியில அந்த பையன் சீரம் போக சொல்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க? உங்களுக்கே கிரிஞ்சா? எப்படியா மனநோய் அவங்களுக்கு, இல்ல மனநல பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு சம்பாதிக்கிறாங்களா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ அந்த ஆல்கரிதம்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து பைத்தியகாரத்தனம் பண்ணா வந்து நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஏற்ற மாதிரி வந்து லைக்ஸ் போட்டுருவானுங்க. 401K லைக்ஸ். அவங்க இதுல யாரு முட்டாளு இந்த மாதிரி நினைச்சு பண்றது? அவங்களா? லைக் போடுறவங்களும் முட்டாள். நம்ம தான் போட்டிருக்கியா? நான் லைக் போடல. முட்டாள் இல்ல. இந்த மாதிரி தான். ஸோ இது மாதிரி நீங்கள் முட்டாள்தனம் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ட்ரெண்ட் ஆகிடலாம். வந்துருச்சுல இன்னொரு மேரேஜ் வீடியோ. பரவாயில்லையே, ஆண்மகன் திரும்ப ஒரு பெண் மேலே கையை வைக்க மாட்டானே. இங்கே இல்லடி உனக்கு வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கானா தெரியல. அவனோட சிரிச்சுனே இருக்கான். அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. ஏன் அடி வாங்கினானே தெரியல. ஆனா இந்த நார்த் இந்தியன் மேரேஜ்னாலே செம்ம ஃபன்னா இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் வந்து செம்ம ஃபன்னா. இது நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஊட்டும் போது வந்து உள்ள விட்டுருவாங்க. அதில் ஒரு சிக்மாவை நான் பார்த்துருக்கேன். அந்த சிக்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணு வந்து ஊட்டி விடும், இவர் வாயில வச்சிருவாரு. வாயில ஆனா முழுங்க மாட்டாரு, சிக்மா இப்படியே வச்சிருப்பாரு. இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு கொடுப்பாரு, அந்த பொண்ணு சாப்பிடாது. இந்த பொண்ணு கையில வயிறு தூக்கி போட்டுரும். சிக்மா என்ன பண்ணுவாரு, வாயில துப்பிட்டு நானும் சாப்பிடலடின்னு தூக்கி போட்டுறாரு. சிக்மா எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அட பாவிகளா, ஐயோ விட்டுறாதீப்பா அடி நல்லா பண்றான் அந்த பொண்ணு. நல்லா தூக்கி போடலாம். அது நாய் எப்படி கோஆபரேட் பண்ணுது பாரு. அந்த இதுக்கு நல்லா சுத்திட்டு பயந்து ஓடல, அப்படியே படுத்துக்கிச்சு. அது ரெடியா தான் இருக்கு அந்த ஸ்கிரிப்ட். பின்னாடி என்ன வாயை திறந்துனா வாய்க்குள்ளையாச்சு. நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த இடத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அழுதுக்கா ஆனந்த கரையில் அழுதுட்டு வாயில அரைச்சி போட்டாங்க. ஐயோ கல்யாணத்துல வாய்க்கரிசி போட்டாங்களே. இன்னொரு கரெக்டா வாய் தர மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃபன்னு தான், செம்மையா இருக்கும்டா மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம். நான் வந்துருச்சு லைனா வீடு. சின்ன பையனா இருக்கா, என்ன பண்ணணும்னு தெரியலையே. சிக்மாடா நீ சொன்ன அந்த வீடியோட ஒன் கைண்ட் ஆஃப் இது லோ பட்ஜெட் வெர்ஷனா? ஆமா, ஃபுல் பட்ஜெட் வந்து முழுசவே தூக்கி போட்டுறாரு. இதுல வந்து பாதி சாப்பிட்டு பாதி மட்டும் தூக்கி போட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது. ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து 2 பேருக்கும் போர் நடக்கும். 2 பேரும் இந்த இடத்துல இவங்க இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்றதான் கேட்கணும். இந்த இடத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க, எல்லாம் கட்டி வச்சு 2 பேரும் அடி. 2 பேரும் இப்ப 2 பேருமே 2 பேர் பிடிக்காம தான் இருப்பாங்க. அதான் சொல்றேன். அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பா அவங்க கோஆபரேட் பண்ணதுனால அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ கல்யாணத்திலே வந்து இப்படி ஹேட் இப்படியே காட்டுறாங்கல்ல, அது எப்படி யாருக்குமே தோணாதா? இந்த மாதிரி இருக்காங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு தோணாதா? ஆமா, இப்போ நம்ம இந்த இடத்துல நடந்துச்சுன்னா உண்மையில அந்த ஸ்டைல்ல அந்த ஸ்பாட்ல கல்யாணம் என்ட்ரேன். அவங்களுக்கு அது எப்படி தெரியுமா, அவங்க 2
2 பேர் சண்டை போடலாம் கூட இந்த பையனோட அண்ணனோ தம்பியோ இல்ல இந்த பொண்ணோட அண்ணனோ தம்பியோ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்ன நீ மட்டும் தான் சத்தியமா நானும் கத்துவேன், இவனோட தம்பி ஆரம்பிப்பான், அவனோட தங்கச்சி ஆரம்பிக்கும், அப்படியே அவங்க அம்மா பாடுவாங்க, அப்படியே போட்டு சண்டையில அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பிரிவாங்க நம்ம ஊர்ல. ஆனா இவங்க இவங்க வந்து அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி இருக்காங்க, எல்லாமே ஒரு ரோபோ. அவங்க ஊர்ல வந்து நான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணி தான் அவனை நீங்க இல்லைன்னா கட்டி வச்சு அடிப்போம் உங்களுக்கு. இந்த மாதிரி